ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஒரு ட்ரீம் வெக்கேஷன்ல இருக்கீங்க. ஆனா நீங்க புக் பண்ண அந்த ஹோட்டல் ரூம்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ட் வியூ கிடைக்கல. இப்போ உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும், எவ்வளவு மூட் அவுட் ஆவீங்க. இதுக்கு பேர் தான் உளவியல்ல மிஸ்ஸிங் டைல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது மாதிரி ஏன் நடக்குது, இது எந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காலையில இருந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணதுனால அவங்க ப்ரெஷரைஸ் ஜாஸ்தியாகி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாபில உட்கார்றாங்க. ஒரு சேர்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மேற்கூரையில அந்த டைல்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும் போது 1-2 டைல்ஸ் வந்து மிஸ் ஆகுறத நோட்டீஸ் பண்றாரு. உடனே ஒரு கோவம் வந்து இது பாக்குறதுக்கே ஆக்வர்டா இருக்கு, ஆடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் டீமை கூப்பிட்டு கால் பண்ணி உடனே பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஆக்கியபைடா வச்சு இவங்களும் வந்து வேலையில இருக்காங்க. ஸோ சலசலப்பான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுநாள் இதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி ஆபீஸ் போறாரு. அவருக்கும் வேலையில ப்ரெஷர் இருக்கு. அவரும் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு ஒரு லாபில உட்காந்து சேர்ல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி உட்காரும் போது இவரும் மேல் கூரையை பார்க்கும் போது 1-2 டைல்ஸ் மிஸ் ஆகுது. அந்த டைம்ல இவர் வந்து அந்த மிஸ் ஆன டைல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம சுத்தி இருக்கிற மத்த டைல்ஸை பார்த்து ரொம்ப கண்டென்ட்டா சந்தோஷமா அதோட அழக ரசிச்சு அவர் வந்த பர்பஸ் நிறைவேற்றிக்கிறார். இப்ப என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நடக்குது. டென்னிஸ் பிராகர் அப்படின்றவர் இந்த மிஸ்ஸிங் டைல் சிண்ட்ரோம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. இந்த பூமியில வாழற 199 பேருக்கு இந்த மிஸ்ஸிங் டைல் சிண்ட்ரோம் இருக்குங்க. இப்போ நம்ம 1000 விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் 1000 நிறைவுகள் நடந்தா கூட மிஸ் ஆன அந்த 1-2 விஷயங்களை நினைச்சு நம்மள நாமே வந்து வர்த்திக்கிறதும் நம்ம சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இதுதான் மிஸ்ஸிங் டைல் சிண்ட்ரோம். இது உளவியல் ரீதியா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, நெகட்டிவிட்டி பயஸ். அதாவது ஒரு மனுஷன் பாசிட்டிவான விஷயத்த கவனம் செலுத்துறதை விட நெகட்டிவான விஷயத்துலதான் அதிகமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. நம்பர் 2, பெர்ஃபெக்ஷனிசம். நம்மள பல பேர் ஹை ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ கொஞ்சம் கூட அனுசரிச்சு போக மாட்டோம். சோ கொஞ்சம் இம்பர்ஃபெக்டா இருந்தா கூட அதே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட சந்தோஷத்தை இழந்துட்டு இருக்கோம். நம்பர் 3, லேக் ஆஃப் கிராட்டிடியூட். என்ன குறைவா இருக்கோ அதையே நம்ம வந்து கவனம் செலுத்தி நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம இருக்கிறதா இந்த ஒரு மிஸ்ஸிங் டைல் சிண்ட்ரோம்க்கு காரணம் அப்படின்னு உளவியல்ல ரிசர்ச் வந்து சொல்லுது. சரி, எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். செட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க, எந்த ஒரு தனி மனிதனும் 100% பெர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. இட்ஸ் ஓகே டு ஹாவ் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். சோ இருக்கிற வாழ்க்கைய நல்ல சந்தோஷமா ரசிச்சு அனுபவிச்சு வாழறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த குறைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற நிறைகளை அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணோம்னா இந்த மிஸ்ஸிங் டைல் சிண்ட்ரோம்ல இருந்து நம்ம ஈஸியா வெளில வந்துட முடியும். சோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.